இந்த பாக்கு தன்னோட வீடு வாசம் மனக்கணக்கு அரமனை கட்டடம் குடும்பம் குடும்பத் தலைவர் ஒற்றைப்பட்ட மாடு வெத்த உள்ள ஆதி கணக்கு ஐயாவச்சி பாட்டம் முப்பாட்டம் 307 தலைமுறை ஆரம்ப கணக்கு மண்ணில் போயாச்சு இருக்கோட கணக்கு பெரும்புல முசம் கூடி ஒரு வாசம் ஒரு கணக்கு ஒரு பிள்ளைய 1 2 மொத்தம் 4 பேர் சொல்றாங்களே அப்படியா? தெரியாது, கேட்டுக்க. எனக்கு நீங்க 4 பிரிவு 4 கிளை அதான் 4 பிரிவுன்னு சொன்னேன். 4 பிரிவு சொல்றா சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி அங்க பங்காளி ஒரு கூட்டு வருஷம் ஒரு பல்லையம் ஒரு சோறுக்கு கீழே பிள்ளைய கிளைக்கு மொத்தம் 2 3வது பிரிவு உங்களுடைய கணக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு முட்டை அடைஞ்சு முட்டி பிரிச்சாச்சு தனியா நிக்கிற வாக்கு அம்மா கணக்கு புறகர நெல்லி மரத்தை கும்போன குதிரை பந்தி ஐயோட வாச கருப்போடைய புள்ள பூசாரி கரை அவ்வளோ ஒரு ஆளு அப்படியா? அள்ளி கொடுக்கிற வீடு ஏன்னா ஐயா பூஜை பாட்டு நீங்க செய்யறது அது எனக்கு தெரியாது. முன்னாடி ஐயா பூஜை பாட்டு செஞ்ச கணக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்குற ஆதியில விளக்குங்க. இப்ப வீட்டுக்கு கண்டிப்பா போடக்கிற பெண்ணு அரமனை கட்டட குடும்பம் சாமி கும்பிடுறோம் அதை பண்ண படைக்கலாம் அது மாதிரி செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது. வேற மாதிரி மந்திரம் தந்திரம் ஏவல் புள்ளி பெய் விதாவது காசு அவன் செஞ்சுட்டேன் இவன் செஞ்சுட்டேன் வெட்டியா போய் காசு பணத்தை அழிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நான் சொல்ல கிடையாது, முத்துடைய விவரம் எல்லாம் புரிஞ்சாங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்தையும் வருதா இந்த பாக்கி எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு அதை கேட்டுக்கோங்க. குடும்பத்தை சொல்லுங்க. குடும்பம் தெய்வம் தெய்வம் கம்மா கரையிலிருந்து வராங்க குளத்து கரையை பிடிக்கிறாரு கலங்கிபுரம் நெல்வேலி உட்காந்துருக்க ஐயனோட வாச கருப்போட தொண்டு பூசாரி கணக்கு அள்ளி கொடுக்குற வீடுன்னு சொல்றாங்க. மொத்தம் 4 கரில் 3வது இடம் கூட கணக்கு சொல்ல புரியலாம். எல்லாம் முக்கியாவும் தனியா போயிட்டாங்க நமக்கு தனியா உட்காந்துருக்கு சொல்ல புரியலாம் அப்படிங்க. தெய்வம் அதான் நம்ம கும்பிடணும் படைக்கணும் வைக்கணும்னா நல்லா தாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன நிலைமை இருக்காரு சாமி தானே கேட்கிறேன். ஆமா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அது முக்கியம். நான் தான் சாமி அழைப்பேன் அது வேற. நான் தான் வர்றான்னு சொல்லிட்டேன். வரலன்னா வரலன்னு போய் எடுத்தோன்னே 5ஆவது எடுத்தவனும் 5ஆவது வேற மாதிரி தடை அதை சொல்லி இந்த மாதிரி தடை இருக்கு சரியா இல்ல நானே சொல்லிடுவேன். மறைக்கிறதுலாம் வேலை கிடையாது. இங்க மை மந்திரம்லாம் கிடையாது. நேரடி சாமி மலைக்கிற மட்டும்தான் சொல்ல முடியுமா? அது மாதிரி வேற ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டாரு. அதான் குடும்ப கணக்கு குடும்ப தலைவர் ஒற்றைப்பட்ட மாதிரி இது கூட வந்து மக்கள் புள்ள குட்டி பிஞ்சு பிறகு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வம் குடி கணக்கு நிச்சயோட வந்து சொல்லுவாங்க. நம்ம தலைமாடு காக்கணும் பாதை ஒப்படைக்கணும் செத்த மண்டை கணக்கு வரணும் தலைமாடு பாதை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்கும் அந்த வாக்கு நல்ல புரியலாம். சாமி கேட்டுக்கணும் சரிங்களா? முத்துல சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ முத்துல சொன்னோம்ல அதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா? இந்த 2வது பாக்குறீங்க அது யாருக்கு? என்னோட பாக்கு உங்களோட பாக்கு அது பாக்கு என்னோட பாக்கு இடையில முதல்ல கேள்வி கேட்டல அது யாருக்கு? இப்போ நீ முதல்ல பாக்கு முதலுக்குன்னு சொன்னேன். இந்த பாக்கு அவங்க அண்ணோட பாக்கு அப்ப நீங்க அதுக்கு ஈல் போறீங்களா? அதான் நான் கணக்கு சொல்லுங்களா? இதுல இடையில யாரும் இறந்தாளா? ஒரு 9 மாசம் ஆகுமாக்கா? 9 மாசம் ரொம்ப கிட்ட செஞ்சா
இல்ல 9 மாசம் ஆச்சு அவங்க இறந்து. ம்? அந்த இறந்த கணக்கு வருது அதான் கணக்கு. இந்த இப்போ இறந்துட்டா இப்போ இறந்த சொந்தக்காரங்க போச்சு பங்காளி யாரு பங்காளி? ஒரு கடை சாமி கும்பிடுறாங்க. நான் தானே சொல்றேன். அதான் அதான் இறந்த கணக்கு வருது. இறந்து 9 மாசம் ஆச்சு. பங்காளம் கொலை ஒண்ணுதான், கணக்கு ஒண்ணுதான், பாதம் ஒண்ணுதான், திருவிழா வாக்குறீங்க. அதோட கணக்கு போய் என்னோட கணக்கு தீட்டுன்னு வர்றாங்க. என்னோட கணக்கு தீட்டுன்னு கணக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. பரிசேந்திரன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அது போல அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா, இறை டிப்போ அது மாதிரி இருக்கான். அவங்க ஒன்று ரெண்டு மூணு, அவங்க 4 கரை பேர், ஒரு கூட்டு ஒரு பிள்ளை, நீங்க 2 கரை பேர், ஒரு கூட்டு ஒரு பிள்ளையும் இது மாதிரி விளக்கத்தை கொடுத்தா தன்னோட வீடு வாசம் மன கணக்கு அரமணை கணக்கு போயிடும். ஆதி இடத்தை விட்டு இடம் விட்டு இடம் மாதிரி பிழைக்க வந்த வாசம் அப்படி விளங்க பிடிக்கிறா. ஆதி இடத்தை விட்டு அப்படிங்களா? கொஞ்சம் சட்டமன்ற செலவு சொல்லுவாங்க, கொஞ்சம் விரைய செலவு தான். பாத முடிவு சரியான கணக்கில் இருக்க பயிர் இருக்க எவ்வளோ சமயம் தனி தனியாக உறுதிப்படுத்த முடியாது. பேருக்கு ஆளாக இருக்கலாம், பேருக்கு பொம்மை மாதிரி இருக்கலாம். அதான் பாத முடிவு. நான் கொஞ்ச நாள் போனேன், கொஞ்ச நாள் போய் ஓரளவு சூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் பொம்மை மாதிரி தான் கணக்கு. இது புரியுதா? இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். ஆமாம். பெருசா பண்றவங்க வேலை இல்லை பண்ணிட்டாங்க. மாப்பாடு சொல்லி நீங்க அதை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உண்மை தானே நடந்துக்கலாம். அவ்வளோதான். இங்க உண்மைதான் கணக்கில் கண்டு புரியுங்களா? மறைக்கிறதுக்கு வேலை கிடையாது. சரஸ்வதி என்ன குறையாது அப்படி வந்துடும் வெளியில. புரியுங்களா? வேற மாதிரி மை மந்திரம் பயப்படாது. சாமி அழைக்கிறேன், கவனமா கேட்டுங்க. எனக்கு வர முடியல தொண்டை சாமி அழைக்க போறேன் கராரன்னு அது ஒரு பார்க்க வந்துருக்கீங்களா? எங்க இருந்து? குமாரமலை பண்டாரம் சொல்லலையா? சரி 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 சரி, இதை முடிச்சுக்கிறேன். பாருங்க பாருங்க. உருவே 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 இன்னும் தஞ்சமோனே சிவனை காடு பணிந்தண்டான் இதான மரம் மரமாக பணிந்தீங்க ஐயா வந்து அண்ணாண்டாம் செல்வ விநாயகர் நகக்கொடி கொடி கொண்டவர் சின்னவடி கொண்டவர் சமத்தான இந்திரிடாங்க அதிகால உட்காந்தி முந்தையில மந்தைக்கு அது யாரு இங்கே மந்தைக்கு ஏதமான எந்திரிச்சு மந்தையும் திறமுனைங்கப்ப எந்திரிச்சோட முன்னாடி உட்காரு கொஞ்சம் நேரம். எங்க ஐவரு குலமானோ அம்மா இருகை வணங்கி உங்க காலு பணிந்தனமா சரசில சுமந்தண்டி கொஞ்சம் நேரம் முன்னாடி அம்மா அணையெல்லாம் கூப்பட்டம்மா சினையன லட்சணமா படதரட்டி எந்திரிக்கணும் முன்னவாடி உட்காரும் மந்தையில் இன்னும்மா கொஞ்சம் நேரம். அண்ணண்டாவோ நமச்சிவாயா குருவேல் நமச்சிவாய பாட்டனை நமச்சிவாய உணவு நமச்சிவாய அண்ணண்டா பெருச்சாலி நமச்சிவாயம் மூலப்பிற நமச்சிவாயா சிவசிவாபு நமச்சிவாய ஐயா சக்கரவர்த்தி சமத்தா எந்திரிடாங்க வந்து இறனும் மந்தையிலே இறங்கணும் கொஞ்ச நேரம் இவர வணங்கிட்டு அத்திவே புரகரணம் பழைய பலமணி அத்தாலும் சமர்த்தி சந்திரன வணங்கண்டா சூரியன சுத்தி வந்தி எடு நல்ல தெரியாது எழுத்து என்ற புரியாதும் மயலு உப்பாட்டி மயவரலச்சண்டா அண்ணண்டா மகா முனீசரையா சித்தனை அழைச்சி ஐயா தாண்டி செய்யா நக்கடத்து முன்னவர் முனிவரும் கூப்பாட்டி ஐயா அனைத்துவர் எந்திரிக்கணும் முன்னாடி அண்ணண்டா கல்லு காப்படத்தண்டா பூஜி நாக்கியம் கொண்டவர் வாக்குமே எந்திரிச்சு ஐயா சரசில சுமந்தண்டா கூப்பாட்டி மந்தையில முன்னாடி அண்ணண்டா பழனி ஆண்டவர் திருச்செந்தூர் முருகடா கணக்கெடுத்து படங்கப்ப திரும்பண மருதுமலை கொண்டவருங்க ஐயா சக்கரவர்த்தி ஐயா காலு புனிந்தண்டா குரல் ஓட்டுங்கண்ணே தங்க அம்மானே அப்பா இந்திர முன்னாடி உட்காரு கொஞ்ச நேரம்.
அண்ணன்டா மணி ஏந்தி மடி உடிச்சண்டா பழமுள்ள குப்பட்டண்டா சரசில சுமந்தி உட்காந்தி மந்த இளைங்க இங்க கலையில எந்திச்சண்டா காலு சுத்தம் மணி உலவனை எடுத்தாண்டான் அவங்க வலிச்செறிஞ்சு இன்னடா முக்கடி முப்பரா இன்னி இன்னரமுடா இன்னும் 40 அடி சிம்மரும்டா இங்க கறந்த மலாடி வரம்டா 7 பேரு கண்ணி மாறும் ஆயா கன்னிமார கறந்த வள கருப்பு கன்னிமார கணக்கெடுத்து முருக பெருமாள் எந்திரிக்கணும் அண்ணன்டா யாரடா பிள்ளை எங்க புள்ளி போட்டு வாடங்கப்ப அழுத கண் இங்க வந்து துடைக்கணும் மலையை வெட்டி எந்திரி கொஞ்ச நேரம் அண்ணன்டா குதிரை பறக்கணுண்டா மேலவாச கொண்டவர் சக்கரவர்த்தி இங்க சின்ன கம்மாடாப்பா முன்னாடி ஊத்து போலங்க ஐயா சின்ன மலையடா சிம்மாசனம் போட்டவர் இங்க அண்ணன்டா அண்ணன்டா மேலவாத கொண்டவர பெரிய ஒரு சின்னவர் எந்திரிச்சு வரணும் சமத்தா பூண்டா கணக்கெடுத்து முன்னவாடா சின்னம்மா லட்சணமா வேறானும் மந்தையில ஐயா உட்காரணும் கொஞ்ச நேரம் சரசில பேசணுமா குப்பாட்டி மந்தையில முன்னாடி அண்ணன்டா மடி ஏந்தி மடி உடிச்சண்டா சும்முனி கூப்பிட்டண்டா சரசில சுமந்தண்டா சொடா முனீஸ்வர மலையா கணக்கெடுத்து உச்சி மாடி ராக்காயி முன்னவாடி சமத்தி அண்ணன்டா தவதி ஆண்டவரங்கப்பா இங்க ஆயா புறப்படணும் வெற்றியம்மா கணக்கெடுத்து சந்தி இங்கே செம்ம கருப்புடா கணக்கெடுத்து முன்னவாட சிவனா லட்சண்டா ஏறணும் மந்தையில இறங்கணுண்டா கொஞ்ச நேரம் விளையாடுடா பேரு விளங்கணுங்க ஐயா வந்து அண்ணன்டா சமத்தா பூப்பட்டு உரல் போட்டுங்கன்னு இந்திச்சாடி முன்னாடி குன்னையூர் நாடு முத்தும் மாறி ஆத்தா ஏல மாறி முன்னவாடி கிழக்கு முத்து மாறி முன்னவாடி ஏல புறந்தவரை இளஞ்சாரு நாடுன்னு யாயி கொண்ட பிடாரி முன்னாடி சமத்தி எந்திரமா கொஞ்ச நேரம் உட்காரும் மந்தையில முன்னாடி அண்ணன்டா திருமயம் கொட்டடாதன் பரவீரா கோட்டை கெதிவரா தங்க மரக்கடா வைரவரா போய் சொல்ல மெய்யருங்க ஐயா வந்து அண்ணன்டா மணி கட்டிங்கப்ப காளி அலைச்சண்டா அந்த காளி அலைச்சண்டா கூப்பட்டண்டா பள்ளத்தை விட்டு ஓடி வாடி முன்னாடி கொஞ்ச நேரங்க ஆயா வந்து நல்லா கேட்டுக்கப்பா முதப்பாக்கு தன்னோட வீடுடா மனடா அரமணா கட்டணப்பா குடும்பம் மேல ஓடி பார்த்தோம்னு சொன்னேன் புரியுதாப்பா ஆரம்பத்தோர் மனப்பா அதுக்கு ஒரு மனப்பா மனம் 3 விளக்கம் வரான்னு சொன்னேன் புரியுதாப்பா பேசாம இருக்கியா புரியுதா புரியல ஆனா தன்னோட கட்டோட மன விளக்கம் ஐயா பச்சி கணக்கு அப்போட கணக்கு பாட்ட கணக்கு விளக்கம் நம்மோட பெருப்பா ஆரம்ப கணக்கு பூர்வ கணக்கு விட்டு கொஞ்சம் பேத்து நிக்கிறோம்னு சொல்றாங்க பூர்வ கட்டடத்தை விட்டு பேத்து நிக்கணும்னு சொல்றாங்க கணக்கு கொடுக்குறாங்க ஒரு மாசம் ஒரு கணக்கு ஒரு பள்ளையம் ஒரு சோறுகளை பிள்ளைய மொத்தம் 4 கணக்கு கிழக்கு மொத்தம் 2ஆம் 3ஆவது பிரிவு அண்ணன் தம்பி அங்கும் பங்காளி அன்னைக்கெல்லாம் வழிமுறை நீச்சு பாதை இருந்துச்சு இப்ப சரியா இல்ல ஆளுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு கணக்கு விளக்கம் இப்ப தனிப்பட்ட பாதை அவங்களோட வாக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்ப ஊர் கணக்கு நாடு கிராமம் 10 பிள்ளை சபை பேசோட நிகழ்ச்சி அன்னைக்கு ஐயாச்சி பாட்டை முப்பாட்டை அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப கன்னிப்பட குடி கணக்கு ஆனா பிறந்த புள்ள அந்த முத்துமாரோட வாக்கு அவனோட விளக்கத்தை பட்டு போயோட விளக்கத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் ஐயோட பாத முடிவு அம்மா குளத்துக்கு அடைங்க மரத்தடி கும்போட குதிரை பந்து ஐயோட வாச அந்த ஐயோட அடங்கப்பட்ட கணப்பது பெரிய குட்டி கருங்குட்டி வாங்கப்பட்ட பாதம் விளக்கம் ஆளு காப்பா புரியலையா கரும்பு கருங்குட்டி வாங்கப்பட்டவங்க அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாங்க அங்கிருந்து உச்சிகால பூசை கணக்குல பார்த்தோம்னா 20 கணக்கு பாத்துக்கணுங்க அந்த மத்தியானத்துக்கு மேல கணக்குங்க இப்ப கல்லறி கணக்குல பார்த்தா கும்பம் கணக்கு இது மாதிரி கூட விளக்கம் கொடுக்குறாரு கணக்குல அம்மன் காதுல சின்ன தாயி எனக்கு அடங்குறப்ப விளக்குங்க அதெல்லாம் காமாட்சி வராங்களே காமாட்சி வர அலையம்மன் வரா கணக்குல விளக்கம் கொடுக்குறா பாப்பாத்தி சின்னமா காத்தம்மன் வைப்பிக்கிறாளே
ஃபர்ஸ்ட் வர்றது வள்ளியே. நானும் தப்ப ஐயா வராரு, எனக்கு அடைக்கல கத்த விளக்கம், அது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பெரியவர் சின்னவர், கருங்குட்டு வாங்கப்பட்டவர், தன்னாசி பட்டவன், விளக்கம் வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல, நான் சுரப்பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் தாய் அறவீடு கேட்கிறவன், ஒட்டை மட்டும் படைக்கிற வல்லம் காதல கருவிட சின்ன தாயி, அவளும் விளக்கம் கொடுத்தாங்க. அதுல எனக்கு மீனாட்சி எனக்கு பொன்னலையுமா அப்படி பிடிக்கிறாளே இடத்துல ஒண்ணு வரணுமே, எல்லாம் வந்துச்சு, ஒண்ணு வரணுமே. புறத்தின்னு வர்றா, எனக்கு விளக்கம் கொடுக்குறா. விளக்குங்க. அதுல பாப்பாத்தி சின்னமான வர்றா, எனக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சின்னமா தொட்டிச்சு வடிவச்சு கணக்கு அப்படி போறாளே, இல்ல இல்ல அப்படி வராளே. இன்னொரு நாள் வருது, வரணும். மொத பேர் அவளுதான். என்னப்பா கணக்குல முடிவு மீனாட்சின்னு வர்றா, எனக்கு விளக்கம் காமாட்சின்னு பிடிக்கிறா. விளக்கம் இங்க இருந்து அழகு தேவி அழகம்மன் பொன்னலமா விளக்கம், முத்தாலம்மன் விளக்கம் வர்றா இடத்துல அப்படிதான் பிடிக்கிறா. இது முத்தாலம்மன் விளக்கம் போறாளே குடும்ப கணக்குல அப்படி இல்லப்பா. எப்படி நான் சுரவு பாக்கு வச்சிருப்பேன். அதுக்கு நான் குறைப்பீங்க எல்லாத்தையும் திடீர்னு பட்ட பேர் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வேலை கிடையாது பதில் இல்ல. அதனால அவர் சூழ்ச்சமான உள்ள கணக்கு பார்த்த பொண்ணு அந்த காவல தாய்களுக்கு அரை வீட்டு காக்கிற வழக்கு இங்கே பார்த்த முடிவு. இது வந்து வடுத்த வாக்கு அரை வீட்டுல நிக்க வழக்கம் கொடுங்க. ஏன்றது அழகு காத்தாயமனு வர்றா, அழகுதேன்னு விளக்கம் பிடிக்கிறா. புத்தாலும் சொன்ன கணக்கா பொன்னமான விட பிடிக்கிறா. அந்த நாட்டு அப்படி பிடிக்கிறாரு. அப்படி வருது. எப்ப அதை விட்டுருப்ப நீ ஏன்டா போற இங்க? நான் சொல்ற விளக்கம் புரிஞ்சிருப்பீங்க. நான் சொல்றது ஆதி கணக்கு. ஆதி கணக்குன்னா ஐயாவச்சி பாட்டம் முப்பாட்டம் முன்னொரு 7 தலைமுறை கன்னிமார கணக்கு அம்பாடைய பாத முடிவு. அப்ப 7 தெய்வம், அந்த 7 தெய்வம் அடங்குட பாத முடிவு. அதுக்கு அடங்குட பாத முடிவு விளக்கம். அது கல்லம்பேர் நாடு கணக்குல பாத முடிவு. அன்னைக்கு வந்து கள்ளிச்சியை கூட்டத்துல கள்ளிச்சியோட வாக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா விளக்கம் புரிஞ்சா புரியலையா? நீ எப்ப அதுக்கு முன்னாடி எப்படி போற விளக்கம் கேட்டு, ஏன்னா அவங்க அந்த தானே பேரெடுத்து வரணும். பேரெடுத்து வரணும்னா இன்னைக்கு அப்பச்சி பாட்டம் பாரு ஐயா இருந்தா பாரு, அப்ப கள்ளிச்சியை கூட்டு வந்தேன். அந்த கள்ளிச்சி தான் கள்ளிச்சி கணக்கு பார்த்த முடிவு, தனிப்பட்ட கணக்கு பார்த்த முடிவு. இப்ப பொண்ணு முத கணக்கு முத காவக்காரி கணக்குல பார்த்த முடிவு. நிக்கிறவங்கள பழைய பிள்ளையும் யாரும் தொட்டியும் கிள்ளி விடுவா. ஆனா புரியுதா புள்ளி அவங்க சொல்ல வார்த்தை இன்னைக்கு நேற்று மட்டும் இல்ல, இவன் மட்டும் இல்ல கன்னிமார்களுக்கு அவங்க நிக்க 7 கன்னிமார் நிக்குது. பக்கத்துல காலி ஒருத்தி வராளே காப்பா, இவங்களை எல்லாம் சேர்ந்து வராளப்பா. அதாவது இந்த பொண்ணு வந்து பாவடை அம்மன் இந்த பொண்ணு இல்லாம குடிநீர்ல பொண்ணு வருது, அந்த கொடுத்துக்கிட்டு இவங்க எல்லா கடன் நிக்கிறவங்க மொத்தம் 70, 25, 60, 96 பிள்ளையும் அது பெரும் கூட்டம் கணக்கு. ஒருத்தர் 2 பேர்ல சேதாரம் கூட்டம், அது ஆள் கூட மூளைக்கு வச்சு ஆள் உட்காந்துருக்கேன். எல்லாம் அன்னைக்கு கலரிக்கும் போது ஒண்ணு கூட இப்ப பார்த்து நிற்பேன். அதை பார்த்த முடிவு. இன்னைக்கு வீட்டுக்கு மேலும் வரக்கூடிய பார்த்த முடிவு வாக்கு உட்காந்துருக்காங்க. இந்த கல்லிச்சவனை துணை நிக்கிறா, தலைமுறை பார்த்து ஒப்படைக்கிறாளா இல்ல ஓடி ஒதுக்கிட்டாளு கேட்ட வாக்கு பார்த்த முடிவு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நீங்க தலைமுறை பார்த்து ஒப்படைச்சிருக்க ஒதுங்கிருக்கு வேலை கிடையாது. யாரு வரைக்கும் கட்டண சரித்திரம் இல்ல, பதிலும் இல்ல அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாப்பான்னு சொன்னேன். கணக்கு ஐயருள்ள கணக்கு பெரியவர் சின்னவர் கணக்குல பாத முடிவு. சாகர செம்மொழி கணக்கு பாத முடிவு. தன்னாசி பட்டா பட்டா முன்னருக்கு அப்படி விளக்கறாளே பட்டம் வராரு. அது யாரு? பட்டம் முன்னோர்கள் பாத முடிவு. அப்பச்சி கூட்டம் செம்மொழி கணக்கு பாத முடிவு வாக்கு வரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டி பேல வர்றாரு. அப்படி பிடிக்கிறாரு ஆண்டின்னு வரானே, ஆண்டி மணி ஆண்டி கணக்கு வரானே கணக்கு விளக்குங்க. சாவக்கார வர காளி வருது கணக்கு விளக்கம். கன்னிமார் கணக்கு அம்பாடி விளக்கம் வராது. இடது நொண்டி சப்பானி அப்படி பிடிக்கிறேன். அப்படி வராரு கணக்குல. அதுல பிடிச்ச அப்புறம் மதுரை வரைக்கும் தான் போறாரு கணக்கு. மதுரை வர கணக்கு அரைக்கலாங்க கணக்கு பாதம் வாக்கு அப்படி பிடிக்கிறானே. அந்த கருப்பு தானே வராரு. பெரியவர் வரணுமே. பெரியவர் கணக்கு தாண்டா இடைக்கலாங்க கணக்கு பார்த்தோம்னா ஐயனார் கூட்டம்ல கணக்குல பார்த்தோம் வளர்க்குங்க அப்படின்னு விளக்கம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னு விளக்கம் வராரு. எந்த கோயிலுக்கு படிமாத்த செய்யறாரு அந்த பேர் வரல. இவர் வந்து எந்த கோயிலுக்கு படிமாத்து பண்ணிட்டு இருக்காரு அது பேர் முறைப்படி பார்க்கணும். ஐயன் தான் கணக்கு முத பூசக்காரன் சொல்லுவீங்க. அது வந்து விநாயகர் பெருமா கணக்குல பார்த்தோம் வாக்கு அளவுங்களுக்கு. தொண்ணூறு செம்மொழி கணக்கு பார்த்த வாக்கு கள்ளிச்சனோட வாக்கு பார்த்து 90 விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன தொண்டு செஞ்சிருக்காரு யாருக்கு? அந்த பேர் வள்ளியே. அவர் பெரியவர் பேர் வள்ளியே. கணக்குல பார்த்தா விநாயகர் பெருமாள் விளக்கம் வர கணக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க இருந்து ஐயல்ல கட்டுப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க விளக்கம். பெரியவர் சின்ன விளக்குங்க. சாகன் செம்மொழி செம்மொழி விளக்கம் பிடிச்சிருக்கேன். அந்த முனி கட்டுப்பட்ட விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம். இன்னொருத்தர் இருக்காரு பெரியவர், அவரை பேர் வரணும். கணக்குல பார்த்தா அப்படின்னா பெருமாள் பிடிக்கிறாரு. பேர் இருக்குல்ல பெருமாள் பிடிக்கிறாரு. பெருமாள் தான் என்ன பேரு?
பெருமாள் வராடா என்கிட்ட சுத்த பூசக்கரண்டா பெருமாள் விளக்கம் வரண்டா விளக்கம் இங்க சிறங்க கணக்கு பார்த்த முடிவு இது மாதிரி கம்பத்தனி விளக்கம் போறாடா விளக்கம் நல்ல பேர் பெருமாள் வரையில அவங்க பேர் பெருமாள் பிடிச்சிக்கிட்டு கணக்கு எடுத்து வந்து சுத்தம் மூன்றாமக்காரன் அப்படி விளக்கத்துக்கு வரேன் கணக்கு பார்த்து விளக்குங்க அப்படியே விளக்கு பிடிச்சிட்டு இங்க வந்து வேற மாதிரி கணக்கு வரலையா பார்த்தேன் நல்ல பேர்ல பெருமாள் வராருன்ட்டு பெருமாள் தான் அவருக்கு பெருமாள் இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு பெருமாள் தான் வராது சிறங்க ரங்கனா கணக்கு பாண்டாமணி கணக்கு அடங்கூட பாதம் அழகமலை கணக்கு பாதம் முடிவு இதான் பண்ணுவோம் மெய்யோட வாசு பாதம் முடிவு அப்படி போறாரு ஒரே ஒரு எழுத்தெல்லாம் ஏற்கதுக்கியா வரத்துல கூப்பிடுங்க கணக்குல நான் ஏன்டா உன்னை மறைக்க போறேன் கணக்குல எனக்கு என்ன இருக்கு அலைங்க ஆச்சரிய மறைக்கல எனக்கு என்ன இருக்குல்லங்க கணக்கில் பார்த்தா கேள்வி சொல்லுவாங்க விளக்கம் கொடுத்துருக்கா பாத பண்டிகை சொல்லுவாங்க போய் பெருமாள் மூன்றாமக்கார கணக்கில் பார்த்தா ராமராமன் சொல்லுவாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களோட விளக்கம் வந்து இருப்பில்லைங்க அதான் பாத விளக்கம் என்னோட கணக்கு விளக்கம் கிடையாது மூன்றாமக்காரன் கணக்கில் பார்த்தா சொல்லுவாங்க விளக்கம் கொடுத்துருக்காரு அதில் பிடிச்சி ஆஞ்சநேயர் வரைக்கும் விளக்கம் வராரு ஆஞ்சநேயர் வரைக்கும் வராரு பெருமாளுக்கு அவருக்கு பேர் இருக்கு அவர்தான் பேர் அவர்தான் கணக்கு பிடிச்சி ஆண்டாள் வரைக்கும் போறாடா நல்ல ஆண்டாள் வரைக்கும் போறாரு போற நல்ல பாருங்க ஆண்டாள் வரைக்கும் வராடான்ட்டு நல்லா அலைங்கப்பா ஆண்டாள் வரேன் பெருமாள் வரேன் கணக்கு விளக்கம் கொடுக்குறேன் 2 நாள் கணக்கு பார்த்தா முடிச்சு சொல்லுவாங்க மூன்றாம் கலந்து விளக்கம் முடியல பெருமாள் தான் பிடிச்சிருக்கேன் பெருமாள் பிடிச்சிருக்கு அதுக்கு என்ன பெருமாளுக்கு என்ன பேரு வேற இன்னொரு பேர் அப்படி விளக்கம் பிடிக்கிறாரு இருந்து இன்னொரு பேர் இருக்கு வேற மாதிரி கணக்கு வரல என்கிட்ட பெத்த பெருமாளும் வராரு கணக்கு விளக்கம் பிள்ளை பெருமாளும் வர்றேன் கணக்கு கொடுக்குறேன் வந்து பிள்ளை பெருமாள் கணக்குல பார்த்த முடிச்சு வாக்குல தான் விளக்கம் கொடுக்குறேன் வெட்ட பெருமாள் கணக்குல பார்த்து வந்துருச்சா அது மாதிரி வராது அப்படி எல்லாம் பெருமாள் பத்துல கொடுப்பாரு அந்த இலக்கம் நீங்க ரொம்ப வேட்ட பெருமாள் கணக்குல பார்த்துங்க அது மாதிரி கொடுப்பாங்க அவளுக்கு பேர் கொடுக்க மாட்டான் அவனுக்கு தெரியாதா அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் பெருமாள் முதல் 3ஆம் பெருமாள் சொல்லிட்டு கொடுப்பேன் நீங்க கேட்ட வேட்ட பெருமாள் கணக்குல வீட்டுக்கு மேவரம் வீட்டுக்கு மேவரம்டா அப்படின்னு சொல்ல வழக்கம் புரியுதா அப்படி இல்லையா உன்னோட வீட்டுக்கு கும்புரி இல்ல கிழக்கு மேவரத்துல நிக்கணும்னு சொல்றாரு அவர் எதுக்கு இருக்காரு அவர் எங்க இருக்காரு அப்படி கேக்குறேன் தெரிஞ்சுக்கணும்ல எங்களுக்கு எந்த இலக்குல இருக்காங்க எந்த இடத்துல இருக்கீங்க கெங்கையில பிடிக்கிறேன் கெங்கையில பிடிக்கிறாரு இல்ல கெங்கையில பிடிக்கிறாரு கெங்க சமுத்திரம்ல வராரு இல்ல இடத்துல இருக்கும் வேட்டை கருப்பை கணக்கில் பார்த்த முடியும் சொல்லோட வாக்கு வேட்டை பெருமனோட வாச பார்த்த முடியோட வாக்கு இருக்குங்க எங்க மலையை பிடிச்சி வரேன் மலையில பிடிக்கிறேன் அவர் இருக்கிற இடம் எந்த இடம் எங்களுக்கு இடத்துல அப்படி பிடிச்சா கெங்க இடம் பிடிக்கிறாருண்டா கெங்க கழுத்துல பிடிக்கிறாரு அப்படி வராது ஈவன நாடு கணக்குல பார்த்த முடிச்சு மேவர நாடு கணக்குல வாக்கு தனிப்பட்ட பார்த்து தனியான தனி ராஜாங்கம் அவங்களுக்கு கடலுக்கார கணக்கு பார்த்த முடியும் அப்படிலாம் போறாரு அப்படிலாம் பிடிக்கிறான் வேட்ட பெருமாள் அவர் எங்க இருக்காரு இப்ப கழுவு கணக்கு விளக்க வர புலி கணக்கு புலி வராது விளக்குங்க அந்த புலி கணக்குல வருங்கிறான் பாதம் பண்ணுறேன் ஆரம்ப காடு பாதம் முடிவு அந்த காடுவோட சிட்டைக்குல இருந்து கணக்கு பாதம் முடிவு அப்படின்னு வராதிங்க கணக்கு வைங்க காடத்தான் பிடிக்கிறேன் விளக்கம் வந்து அப்படித்தான் பிடிக்கிறாரு இடம் கணக்கு தனிப்பட்ட மரத்தடி கணக்கு பிடிக்கிறான் மரத்தை பிடிக்கிறான் ஈரமரம் கணக்கு பொட்டை கணக்கு பொட்டலை பிடிச்சி வர கணக்குல ஈரமரம் பொட்டல பிடிக்கிறான் பனைமரம் கும்பா கணக்குல பார்த்த கூட அப்பல போறாரு அப்பல வராது கணக்குல பொட்டலை தான் பிடிக்கிறாரு பொட்டை காடத்தான் பிடிக்குது அப்பல வராது பொட்டல பிடிச்சல பிடிக்கிறான் காட்டை பிடிக்கிறான் கணக்குல பார்த்த முடி தனிப்பட்ட தனி கணக்கு தனி ராஜாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த வேட்ட பெருமாள் கணக்குல பார்த்த முடி சொல்லுவாங்க தனிப்பட்ட ராஜாங்க கெங்க இல்லைங்கிறாங்க அப்படிதான் வராது நான் சமுத்திரம் தான் பிடிக்கிறாரு வந்து பாதம் காடுமான சிட்டாங்க கம்மாக்கார குளத்துக்கார கணக்குலங்க கலங்கி புறவான்னு வராது வெள்ளுவலை கிணத்தை பிடிக்கிறான் பாதம் முடுது வெள்ளுவலை கணக்குல மேல உட்காராரு போய் அப்படி இடத்துல உட்காந்துக்காரு வந்து நீங்க உங்க வாயில சொல்லணும் அதுதான் எதிர்பார்க்கணும் கணக்குல போய் ஏமாளிகள் இருப்பேன் அவர் வரணும்ல விளக்கம் நான் வேட்ட பொண்ணு விளக்கம் கொடுத்துருக்காரு பாதம் பண்றாரு ஆனா இருப்படத்தை கேட்கிறேன் பாதம் கேட்கிற விளக்குங்க ஆனா என்கிட்ட பிடிச்ச பொட்டலை தான் பிடிக்கிறான் மரத்தை பிடிச்சுக்கிட்டுங்க அப்படிதான் வராது மரத்தை பிடிக்கிற பாதம் பண்ற பனைமரம் கும்பரிக்கு விளக்கும் போது மலையை பிடிக்கிறாங்க பனைமரம்லாம் இல்ல மரம் இருக்குதான் பனைமரம்லாம் இல்ல அரச மரம் நிக்குது ஆலமரம் நிக்குது அந்த காலத்துல காடு இருந்தது காடு முன்னாடி பழசதான் வரும் விளக்கம் பிடிக்கிறாரு இப்ப விளக்கம் பிடிச்சிட்டு இருக்காரு ஆனா மலை தானே பிடிக்கிறாருன்றது
அப்படின்னு அப்படிங்கிறாங்க. அது இல்ல, அது இல்ல. ஈஸ்வரோட வாசம் கணக்கில் பார்த்த முடிச்சு இவ்வளோ வாக்கு, மாமாய் கூட்டம் கணக்கில் பார்த்த முடிச்சு இவ்வளோ வாக்கு அப்படி போறாரு. அதில் வேட்டை பெருமாள் வரான்ட்டாங்க. வேட்டப்பெருமாள் வர்றாரு, இப்பதான் கொடுத்துட்டாரு. ஆமா அப்படிதான் அப்ப அவர் இருக்கிற கிட்ட எந்த இடம், அவர் எப்படி அவங்க இடத்துல இருக்கிறாரு? சிட்டே தண்டை சொல்றாரு, காடை தண்டை பிடிக்கிறான்டா வந்து. அந்த காலத்துல காடு இருந்தாலும் சரி, இப்ப காடு இப்ப எப்படி எந்த இடத்துல உட்காந்துருங்க அப்படிதான் பிடிக்கிறாரு. இன்னைக்கு சோலை தான் இருக்காரு. எந்த சோலை இருக்கா உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு சோலை தான் இருக்காரு. அதான் எந்த இடத்துல இருக்காரு? கணக்குல பார்த்தப்படி தனிப்பட்ட போது தனி கணக்கு தண்ணி ஏதாவது தொண்டமா நாட்டோடு வெளியில போறாரு. இங்க இல்லையே, இங்கதான் இருக்கிறாரு. தொண்டமாட்டில் வெளியில போறாரு. அவர் இருக்கிற சோலையான இடத்துல உட்காந்து சோலையான இடம்னா ரோடு கணக்கு, ரோடு கணக்குடா. ரோட்டை பிடிக்கிறான்டா, ரோட்டு மெயின் கணக்கு பாதை, போக்குவரத்து பாதை, அதுல கிழக்கு மேற்குல கணக்கு. நான் உட்காந்துருக்காண்டா அப்படின்னு சொல்றாரு. அதான் பாதை முடிவு. ஆனா ரோட்டை தான் பிடிச்சிட்டு இருக்கேன். அது பக்கத்துல என்ன இருக்கு? கணக்குல பாதை ஈட்டி சூழாதான் கணக்குல பாதை முடிவு வாக்கு குதிரை வராரு. அது பக்கத்துல என்னென்ன இருக்கு? அது மாதிரி வராரு. அவரை சுத்தி என்ன இருக்கு? யாரு இருக்கா கணக்குல அஞ்சு பிடிச்ச முனியெல்லாம் வரேன். அஞ்சு வந்து முனியெல்லாம் வரேன். முனியா வரேன் கணக்கு செம்முனி மாதிரி. அவன் வேகமானாலும் இவனோட காவலாளி தான் கணக்கு. தம்பிதான் அண்ணன் தம்பி. பாதம்படி பெரும்பாலும் கணக்கு அண்ணன், இவர் தம்பி. பாதம்படி காவலாளி தான் அவரோட வாக்கு விளக்கம். பொட்டங்கிற ரோடுக்கு அங்கதான் பிடிக்கும். ரோடு சொல்றதா கரெக்ட் தான். இப்ப எல்லாம் சொல்லிட்டேன், ரோடுன்னு சொல்லிட்டேன். அது பக்கம் அது உள்ளுக்கு என்ன இருக்கு? கணக்குல நனைஞ்சோட கூந்த கொண்டதாண்ட விளக்கம் வருது. கணக்கு விளக்கம் கணக்குல போல சோழ கணக்கு போது தனிப்பட்ட தொண்டமா நாடு கணக்குல போது வடபுற நாடு. அந்த வடக்கு கணக்கு அணைச்சு பார்த்து கிழக்கு மேற்குல போய் உட்கார்ந்து சொல்றாங்க கம்மா குளத்துக்கரையில. எங்க ரோடு தாண்டா பிடிக்கிறாரு. அடுத்த கேளு வல்ல இருக்குல்ல அல்ல அவர் வந்துட்டாரு இடத்துல அவங்களோட கணக்கு விளக்கம் கொடுத்தாரு. வரணுமே வந்துருமே, அதே விளக்கம் நினைக்கிறேன். அப்புறம் அவருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ அப்படி இல்லப்பா, தொண்டு செய்ய விளக்கு கொடுக்க, தொண்டு செய்ய அள்ளி கொடு பத பொண்ணு முடிவு பண்ணி அப்ப செஞ்ச அப்ப செஞ்ச பாட்டம் செஞ்ச கணக்கு விளக்கு கொடுக்கணும். ஆதி பாட்டேன் முன்னாள் பாட்டு வாக்கலாம். அதுக்கு நான் குறை சொல்லல. விளக்கம் பிடிக்கலாங்க இடத்துக்கு வேட்ட பெருமாள் கணக்குல பார்த்த முடிச்சு இவ்வளவு வாக்கலாம். தனிப்பட ரோட்டு கங்கு கரையில உட்காந்துக்கிறாங்கிறேன். நான் சொல்லணும் இல்லைன்னு சொல்லல. பாத முடிவு அன்னைக்கு புலி கணக்கு பாத முடிவு வேட்டை படம் வாக்கு விளக்கம். செம்மணி கணக்கு தம்பி கணக்கு பாத முன்னாடி காவக்கார கணக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்கா. 70 20 25 60 90 பெரும் கூட்டம் நடு செட்ல போயிருக்கா. இருக்காரு வர்றதுல போறதுல ஏன் வாசலுக்கு வர்றது இல்லையா? நான் இருந்து என்ன பண்றேன்? மந்திரம்னா நான் விளக்கம் முடிப்பேன். அது கிடையாது, அதுக்கு இங்க வேலை இல்ல. அதை பத்தி பயப்பட ஏன்னு கேட்பேன். ஐயா காலத்து வச்ச சரித்திரம் கிடையாது. உள்ள யாரும் நுழைய விட்டதும் இல்ல. பெருமாள் வாசலுக்கு யாருமே வர்றது இல்லை. அப்புறம் நான் போய் என்ன பண்றது? அதுக்குதான் வந்தேன். அவருக்கு குமிஞ்சு குமிஞ்சு அப்படி கொட்டுச்சையா? இப்ப கணக்குல நான் இன்னும் புரியுதா புரியல. மந்திரம் கிடையாது தந்திரம் கிடையாது சொல்லிட்டேன். அதுக்கு வேலை இல்ல. அந்த விளக்கம் புரியலீங்க. பூசை பண்ண கூட படிமாதம் அள்ளி கொடுக்குற பாதம் முடிவு. அன்னைக்கு தட்டி நிரம்ப கொடுத்தாரு பாதம் பண்ணாரு. இப்ப சும்மா உட்கார வச்சிருக்காரு. அதுல விளக்கம் புரியலங்க. அதுக்குள்ள வழி வெட்டி கொடுப்பாரு பாதம் பண்ணுவாரா? இல்ல வருஷம் பண்ணி இப்படித்தான் வச்சிருப்பாரு. 3 கேட்கணும் கேட்ட வாக்கு பாதம் முடிவு. உனக்குள்ள வழி நடக்க பாதம் முடிவு பண்ணி விளக்கம் உறுதிப்படுத்த வாக்கு பெருமாள் தடை கொள்ள வருமுன்ட்டு வருவாப்பா. சரி அவன் கோளாறு. சரி கோளாறு இந்த மாதிரி செஞ்சுக்கணும்னு சொல்ல போறேன். இது காரணம் இல்ல. இதை பத்தி அன்னைக்கு நீ சிறப்பு வருமானத்தை தேடி கொடுத்த பாதை பண்ண சனி வச்சு குமிஞ்சு அள்ளி கொடுத்த பாதை பண்ண இன்னைக்கு யாரும் உன்னை தேடி வர மாட்டேங்கிறாள். அப்ப வெறும் பட்டல தானே இருக்க. நீ ஏன் காட்டில் போய் அடைஞ்சிட்டு கிடக்குறீங்க? சும்மா உட்காந்து கேட்கிறேன். நீ வந்து அள்ளி கொடுக்கறதுக்கே வழி இல்லாம போச்சு. யாரும் திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. விளக்கம் அதுக்கு தான் சொல்லல. அள்ளி கொடுத்துட்டு எந்த கணக்குமே இல்லாம போச்சுலக்கா. சும்மா விரல் எடுத்துட்டு உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு கணக்கு கேட்கிறேன். கணக்குல பார்த்து தை 1ஆம் தேதி நல்லவங்க சங்கராவது மாச பொங்கல் நிலமலுக்கு விளக்கம் அந்த காத்தியை பிறக்கட்டும். இதுக்கு இன்னொரு தெரியப்படுத்து வேண்டான்ட்டான். சரி ரைட் ரைட் பண்ணி தெரியப்படுத்து. அம்மா எப்படி அம்மா வரல அந்த இடம் இப்ப என்ன இதுல இருக்கு? கணக்குல இப்ப கட்டக்கூடிய கணக்குனா எல்லாரும் சேர்ந்து பண்ண வாக்கு ஒருத்தல பண்ண முடியாது. கட்டுறதுக்காக நாங்க கேட்கல. இதுல பிரச்சனை கிடக்குது. என்ன பிரச்சனை இருக்கு? அது பங்காளி பிரச்சனைடா. பங்காளி பிரச்சனை இடத்துல பிரச்சனை வாக்குலாம் கொடுத்துட்டு இருக்க. மொத்தம் 3 பிரிவு விளக்கம் வருது. நல்ல பிரிவு விளக்கம் செய்யக்கூடிய எல்லாம் செஞ்சு தனி எல்லாம் சேர்ந்து ஒருத்தல பண்ண முடியாது. அதெல்லாம் இல்ல. பங்காளி இடத்துல பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அந்த இடத்துல அந்த அம்மா வாங்குமா வாங்காதா? எப்ப நான் சுரக்க இருப்பேங்க. ஏற்கனவே கேளிக்கு வந்தது எனக்கு பாதை கொடுத்தது நம்ம பாதை வச்சிருக்குங்க. இப்ப இடத்த நாட்டிட்டு வந்தாங்க. ஒண்ணு ஓரம் கட்டமா கணக்கு வச்சிருக்காங்க.
நீ இருக்க செத்து போனியா உடஞ்சு விட்டியா மாப்பிள்ளை விளக்கம் கேட்கறீங்க அப்படி ஒரு கணக்கு விட்டு வச்சிருக்க இந்த தூக்கி இருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் மாப்பிள்ளை கேட்ட வாக்கு கூடி கற்பனை வாக்கு விளக்கம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த கல்லிச்சமா இருக்கா இல்லையான்னு தெரியப்படுத்துறா போடான்ட்டா மண்டக்கண்ண தும்புரு 1000 வந்து நான் பார்த்து வந்தவன் என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கேட்கும் கேட்ட வாக்கு வாக்கு அளிக்க மாட்டேன் போறான்னு புரியுதா புரியுது செய்ய முடியாது உறுதிப்படுத்துறாங்க கொஞ்சம் பொறுமையா இரு பண்ணி தரீங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியும் நீ தான் பண்ண முடியும் நடத்த முடியும் நீ நடத்ததை செய்ய முடியலங்க நான் படம் நடக்க என்ன ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க நல்ல புரிஞ்சப்ப ஊர்ல உள்ளுக்குள்ளக்கும் நீ படம் அடிச்சு கொண்டவனு கேட்ட வாக்கு கண்டிப்பா கழிச்சா தெரிஞ்சுக்கிட்டா படான்ட்டா உறுதிப்படுத்த நடத்த அப்பச்சி பாட்டேன் அதுதான் அப்பச்சி பாட்டேன்னு சொல்லிட்டேன் அவதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதான் பொண்ணு உனக்கு விளக்கம் புரியுதா புரியலையா ஃபர்ஸ்ட் பட்ட முன்னு அப்பச்சிப்பா நம்ம அப்பா அப்பளுக்கு அப்பா பாட்டேன் முடிங்க அதுக்கப்புறம் இந்த கண்டிப்பா கணக்கு பாத முடிவு அதுக்கப்புறம் ஐயோ கணக்கு வேட்ட பெருமாள் அப்படின்னு விளக்கம் புரியும் இவங்க வராம அவங்க வர மாட்டாங்க அப்ப அந்த முனி அத்தனை தெய்வம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல போய் இடம் எப்படி என்ன அந்த முனியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த இடம் எப்படி கிடக்குது இடத்துல போய் சுத்தி ரவுண்ட் கட்டியாச்சுப்பா சுத்தி ரவுண்ட் கட்டியாச்சு இவங்க மட்டும் நடுவில் உட்காந்துருக்கா அது கிடைக்குமே கிடைக்காத கணக்குல பார்த்து கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாரான்ட்டாரு விளக்கம் புரியுதா புரியலையா ஆதி கணக்குல சொன்ன நடத்தி கொடுத்தாரு நல்ல ஆதிலடா விளக்கம் இப்ப படுத்திருக்காரு உரைக்கு படுக்கும்போது இப்ப படுக்கும்போது கணக்குல இருக்குது அப்ப எந்திரிக்கலைங்க அப்ப வேகம் குறைஞ்சு போச்சான்னு கேட்க வந்த பாக்கு நல்ல விளக்கம் அவருக்கு எத்தனை ஏக்கர் இடம் நீ இப்படி போட்டு வச்சுக்கலாம் சுரனுக்கு விளக்கம் புரியுதா விளக்கம் விளக்கம் அதுக்குதான் கொஞ்சம் பொறுமையா பாதை பண்ணி முடிவு கணக்கு வை உனக்கு சந்தேகத்துல போய் சமணத்தை கேள்வி பாதை பண்ணு ஏன்னா நீ இருக்கியா இல்லையா இல்ல மடிஞ்சிட்டு விளக்கம் இல்ல செத்து முடிஞ்சு விளக்கத்தை கேளு அதுக்குள்ள விளக்கத்தாரு பாதை பண்ணு இன்னைக்கு எல்லாமே நோண்டி எடுத்து வந்தாங்க அன்னைக்கு 16 ஏக்கர் மாதிரி கணக்கோட வாக்கு நல்லா புரியுங்க மொத்தம் 22 ஏக்கர் போதே கணக்குல பாதை முடிப்பது யாரோட கணக்குப்பீங்க அந்த ஊர்ல அந்த கிராமத்து கணக்கு ஆனா தெய்வத்தை விட்டு அந்த கிராமத்துல அடக்கப்பட்டவன் கொஞ்சமா போயிட்டு வந்த பாதை கணக்குல பாதை அப்ப நடைமுறை 5 ரூபாய் இப்ப நீ இருக்க ஒன்றை இதை பண்ண செய்யப்படும் கும்பிட்டு பாதை வந்து நீ என்ன பண்ணுவ அது என்ன ஊருக்குள்ள இருக்கா அந்த முனி நீ என்ன பண்ணுவ ஊருக்குள்ள இருக்கா இல்ல வேற திருப்படம் எப்படி கேக்குற அது எங்க ஆரம்ப கணக்கு பார்த்தா ஊரு நஜர் இருப்பான் அது ஆரம்ப நடுவு கணக்கு பொட்ட கணக்கு விளக்கம் ஆனா இருக்கு வயக்காடு மாதிரி வயக்காடு மாதிரி விளக்கம் பிடிக்கிறாரு செம்மணி கணக்கு பாதம் முடிச்சு பார்க்கணும் தனிப்பட்ட பாதம் தனி கணக்கு அன்னைக்கு ஊரு எல்லாரும் விளக்கம் வராரு விளக்கம் வர்றாரு எல்லாருமே கணக்கு வரப்ப கூட்டம் 70 25 60 கணக்குல பார்த்தா இடத்துல முச்சந்தி கணக்கு அப்படி போய் குடிக்கிறான் போய் இடத்துல முதல்ல கெஞ்ச போய் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன் பழக்கம் கணக்குல பழக்கம் கெஞ்ச சமுத்திரம் பழக்கம் வராங்க நெல்வெளி பூமி தான் பழக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி அது எந்த சிட்டையில இருக்கா கணக்கு பழக்கங்க அதுல இருந்து கணக்கு முடிச்சா குறுந்தடி கணக்கு அப்படி போறாரு குறுந்தடி காயந்தூர் விளக்கம் வராங்க குறுந்தடி காயந்தூர் வராப்பா அந்த குறுந்தடி காயந்தூருக்கு தான் எதிர்த்து வரணுங்கிறாரு அதப்ப பார்க்க முடிவு பள்ளம் காடுடா சித்தைகள் கிடக்குங்களா அதுக்கு வாரி பாதடா வாரிக்கு மேல உட்காந்து அப்படி சொல்றாப்பான்னு சொன்னேன் அதுக்குதான் இந்த வாரி மேல போகணும் வாரிக்கு மேலதான் புரியுதா புரியுது பெரிய வாரி ஒண்ணு வருகிறா அந்த வாரிக்கு மேல உட்காந்துக்கிட்டான்னு சொன்னேன் அதுதான் எத்தனை ஏக்கர் இடம் இப்ப போச்சு அப்ப நாங்க என்ன பண்றது எங்க போய் போனீங்க கும்பிடுறது எப்பா கணக்குல 11 நடக்குதான்ட்டாரு நான் இல்லைன்னு சொல்ல கள்ளிச்சமையோட வாக்கு சிம்மணி கணக்கு 11 ஐயனோட கூட்டம் கணக்குல வந்து பெரிய வாசம் பட்டம் பொண்ணுருக்கு கணக்குல 11 கண்டிப்பா இந்த வேட்டை அனைத்து பேரும் பாத போடுவாங்க கண்டிப்பா சுட்டு விடுவாங்க என்ன நீ தட்டி எறிஞ்சீங்கன்னா பயந்து பழக்கம் நீ தட்டி எறியாம படுத்தால்தான் குதிரை உட்காந்துட்டாங்க பொண்ணு கீழே அவன் மேலே உட்காந்துருக்கேன் எனக்கு அச்சமா இருந்தாலும் சரியா இல்ல இன்னைக்கு பூஜை பண்ண சும்மா பொட்டலாக நீ கேட்க வந்த வாக்கு நடப்புற விளக்கம் கொஞ்சம் பொறுத்து உனக்கே தெரியும் அவசரப்படாத பாதை காட்டுறேன் நீ தெரியும் விளக்குங்க அப்படி தெரிஞ்சுக்குவ அப்ப ஐயா சாமி கும்பிட்டெல்லாம் கும்பிடலையா இந்த சாமி நினைச்சா இல்லைன்னு அப்படி தெரிஞ்சுக்கலாம்ட்டா பெருமாளுக்கு நான் என்ன பண்றேன் நம்ம இந்த பெருமாளுக்கு நான் என்ன பண்ணிட்டு கணக்குல பூசை நடத்துல போறாரு பூசை தானே வராரு பூசா தொழில பெருமாளுக்கு அவசியம் வந்து பார்க்க முடியுதான் வாக்குல அது கோளாறுல பாக்குறது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு
அவருக்கு என்ன பண்றாப்ல? நான் யாரு? என்ன திருப்பி திருப்பி கேட்கிற விளக்கம் புரியல. நம்ம தொண்டு செய்து புரியுற விளக்கம் புரியல. தொண்டு செய்யறாரு. தொண்டு மண்ணிடிக்கிற கணக்குல பார்த்த முடியும் என்ன போட விளக்கம் வராரு. என்ன விருந்து என்ன பண்றதுக்கு அங்க? அதெல்லாம் நடக்கும். அங்கே ஒண்டிமா வரல, யாரும் வரல. அவருக்கு 10 ரூபா வர்றாரா இல்லையா? கண்டிப்பா உண்டு வேட்ட பெருமாள் கணக்கு உண்டு. அதில் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. நீ வேணா இங்கெல்லாம் போய் கேட்டு இது உண்மையா மெய்யா போய் கேட்டு வர்றாரு. வர்றாரு. கண்டிப்பா இருக்கு. அப்ப இருக்கிறதான் நம்ம இந்த வரைக்கும் இருக்கோம். நல்லா கேட்டு போனேன். இல்லைன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை அடைஞ்சு நான் காடு போயிருக்கணும். அவர் நினைச்சிருந்தா அந்த அம்மனோட இடத்த வாங்கியிருக்காங்கப்பா. கண்டிப்பா இப்போ இல்ல நடக்குது. கொஞ்சம் பொறுத்து உனக்கே தெரியும். அப்புறம் இருக்கா இல்லைன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கப்பா. அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பட்டா போட்டுலாம் வாங்கி வச்சிருக்காங்க. பட்டா போடட்டும், இடத்த வாங்கட்டும், நான் சின்ன பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லி ஒரு தெரியும் பாருங்க, தெரியும் அது இருக்கா இல்லைன்னா அப்புறம் தெரிஞ்சுக்கப்போ. அதான் கேள்வி எங்களுக்கு. உனக்கு விளக்கம் புரிஞ்சா புரியா? இருக்கா இல்லையா, இல்ல அதுல இருக்கா அவன் குடி ஓடுறானா, இல்ல வண்டி விட்டுனா அவளை அடுப்பு எரிக்கிறானா, இல்ல பொங்க வைக்கிறான்னு தெரிஞ்சுக்கடா போடான்ட்டாரு. உனக்கு விளக்கம் புரிஞ்சா புரியா? நீ அவசரப்படுற. சரி, வீட்டுல யாரு இருக்கா? அப்பா வீட்டுல நம்ம வீட்டுல யாரு இருக்கா? அந்த பொழுதுல பொண்ணு சொன்னா புரியுதா இல்லையா? சொல்லு. பொண்ணு சொன்ன புரியலப்பா. கண்டிப்பா தோடக்காரி கணக்கு தாயி நிக்கப்பட்ட வாக்கு அரமணை கட்ட மகமா முத்துமாது மாதிரி புறப்பட்ட வாக்கு பட்டு போடக்காரி தாய் நிக்கிற வாக்கு நெய்ப்பலை கொண்டு வாங்குறவ காதல கருத்துல தாயி பட்டை படிக்கிற பழங்க வச்சு கும்பிட வாக்கு பையன் பட்டு சேலை வச்சு கும்பிட வாக்கு பார்த்து நான் நிக்கிறப்பா உறுதிப்படுத்துறப்போ ஆதி கணக்குப்பா அப்படி அத்தை மாதிரி கணக்கு கூட வாக்குப்பானு. சரி, அதுக்கு 2 தான் செய்யறான். என்னப்பா 2 கோழி அடிச்சு இல்லையா? கோழி அடிச்சு கேட்டு பால் முடிக்கு கேட்டேன். இல்ல 2 ஒண்ணு வந்து பால் பழைய வச்சுக்கிறோம், உனக்கு கோழி அடிக்காது. அதெல்லாம் ஒண்ணு உன்னோட விருப்பம். அது உன்னோட விருப்பம். இன்னொன்னு வந்து வேற மாதிரி செய்யறோம். அது நீங்க தான் சொல்லணும். கணக்குல நான் என்னோட கணக்கு பார்த்து நல்லா கேட்பீங்க. அத்தை புழுங்க அடகாத கொள்ளணும் முத்தம் முருங்க முடிமுறை போடக்கூடிய பல்லையம் திருப்பீங்களக்கா. அதுதான் கோழி முட்டி பாதப்பனோட வாக்கு திருப்பீங்க. சேலை புடவை எடுத்து பட்டனுக்கு வச்சு வெட்டி எடுத்து வச்சு இவளுக்கு போய் பட்டு போட வச்சு வெட்டி வாக்கு. அதே நீ மகமாட்டால முத்துமாரி திருப்பூர் முத்துமாரி வச்சுக்க அந்த முன்னாடி அது வேற மாதிரி பாதை அளவு விளக்கா. அதே நாச்சுரலா ஆடி போயிட்டு கடல போனப்ப நிறசம்பு தண்ணி அதான் பழங்க வச்சு பால் பழம் வச்சு பாத பண்ணி முடி பண்ணி வச்சு பொரியல் வச்சு அது ஒண்ணுன்னா அதுவும் அந்த அம்மோட கணக்கோட வாக்குத்தான். திருவண்ணு சொல்லலப்பா விளக்கம் புரியுங்க. அந்த மகமாவோட விளக்கம் பாதை வச்சுன்னா அது மாதிரி பாதை முடிச்சு வாக்கு. கோழி அடிச்சு இதெல்லாம் செய்யறது ரைட்டு. இன்னொன்னு செய்யறேமே அது வரலையே. என்ன செய்யறா பட்டுப்பாவோட கணக்கு விளக்கம் வராங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. அதான் பாத முடிவு. இது கோழி அடிச்சு 2வது. அதுக்கு முன்னாடி என்ன செய்யும் அவருக்கு? அது யாருக்கு செய்யறோம்? கணக்கு பட்டத்தோட வராது. இல்ல பட்டால மகமாயிதான் செய்யறோம். அது யாருக்கு செய்யறோம்? பேர் இருக்குல்ல கணக்குல நான் திருவிழா இதுவும் மகமாய் தான்டா. இந்த பொண்ணு மகமாய் தான். இது கண்ணிக்கலையா பொண்ணு மகமாய் தான். விளக்கம் புரிஞ்சா புரியலையா? புரியலையா? அவங்களுக்கு பேர் இருக்குல்ல. என்ன பேரு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது என்ன பேர் இருக்கு? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்? 2வது செஞ்சது சொல்லிட்டிய கோழி அடிச்சு. நாளைக்கு வீட்டுல உள்ளதெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியும். வீட்டுல உள்ளதான் வீட்டுல உள்ளதான் என்னம்மா கணக்கு எடுத்து முன்ன வடிகாயா புறப்படணும். அந்த இலவு கரணம் சரசில பேசணுமா நீதி விளங்கணும் புட்ட சுரக்கணும் கொஞ்ச நேரம் முன்னாடி அயங்கதோலம் கொண்டவரை கிருகமணி முன்னவாடி காத்த இங்க பகவதி எந்திரிக்கணும் அத்தா புறப்படணும் எல்லு கப்பணத்தை ஓடிவாடா ஏறாம் அந்த இல இறங்கணும் கொஞ்ச நேரம் விளையாடணும்ப்பா பேரு விளங்கணுங்க ஐயா. நல்லா கேட்டுப்பா. 1000 முத்துமாரி கணக்கோட வாக்குதானே விளக்கம் வரா. அந்த முத்துமாரி யாருன்னு விளக்கம் கேட்டா பாதை கேட்டாப்பா திருவப்பூர் முத்துமாரி விட்டு கணக்குல நடத்தாமல இளைய நாடு கணக்குல பாத முத்து அப்பா கணக்கோட வாக்குதானே விளக்கம் வரா. அப்பா நடத்தாமல முத்துமாரி கணக்குல பாத முடிச்சோட கூழுகிண்டி முத்தக்கூடிய கணோட வாக்கு. அட புரியுதாப்பீங்க? கூழுகிண்டி முத்தக்கூடிய பாத முடி விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த வேப்பல கணக்கு அந்த பாதம் முடிச்சுள்ள வாக்குங்க. 10 பேருக்கு வளர்த்தக்கூடிய கணக்கு பாதம் முடிவு கஞ்சி காய்ச்சி ஊத்தக்கூடிய கணக்குல பாதம் முடிவு சீரப்பதில் பிறந்த கணக்குலங்க இவளை படைக்கக்கூடிய கணக்குல பாதம் முடிவு அரை வீட்டுல கும்பிடுவாங்க விளக்கத்தை கொடுக்குறாப்பான்னு சொன்னேன். இன்னைக்கும் உண்டு. நான் எழுதி சொன்னேன். அப்புறம் பேரு வேணும்ல நருக்கு செய்யறோம்னு பேர் வேணும். முதலே சொல்லிட்டேன் புரிஞ்சா புரியல. மகமாய் சொன்னீங்க அதான் ஃபர்ஸ்ட் உள்ளதாச்சு 2வது கேட்க மகமாய் கணக்கு பாத முடிச்சு வாக்கு அது ஒன்றும் குறைபாடு இல்லை. ஒன்றும் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கா. நீ எங்கேனா போய் கேட்டுக்கு உண்மையா மெய்யான போய் கேட்டுக்கு காத்துட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த நாத்தாமல வருது என்னப்பா எத்தனை பேருக்கா நான் என் இதுல வந்து நான் அள்ளி கொடுத்துருக்கேன். அந்த இதுல இருந்து குச்சல்ல இருந்து
உன்னை நினைச்சு என்னென்ன பண்ணிருக்கேன் அவளை செஞ்சு விட்டு. இந்த வச்ச அள்ளி குத்த 2 பேரும் அப்படியே இருக்காங்க. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை நடக்கவே இல்லை. இல்லையே. நான் சொல்ல கேளுப்பா. உனக்கு முட்டு கட்டணும், நான் சொல்றப்பீங்க முட்டு கட்டணும், பாதை பண்ண முடியும், தொட்டி கட்டி விளக்கறியணும், பாதை பண்ண விளக்க கேட்கிறியா? எப்படி கேட்கிற? ஆமா 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 ஆமா. ஒருத்தவங்களுக்கு பண்ணி தரண்டா போடா. ஒரு ஆளுக்கு மாலை எடுத்து கொடுக்கணும். நான் தான் 2 தொட்டியும் ஒரு ஆளு கட்டணும். தொட்டி கட்டணும். நான் சொல்ற தொட்டியும் கட்டணும், மாலை எடுத்தாண்டா எடுக்கணும். நடக்க கூட போடா. அவன் நேரம் வரலடா. உனக்கு பத்தி கோளாறு இல்ல. நீ அள்ளி கொடுத்துட்ட, அவன் கொடுக்க சொல்லி நீ கொடுத்து தாய் சொல்லி கொடுத்துட்ட. நான் சொல்லுவாங்க அவளுக்கு நேரம் இல்ல. இந்த விளக்கம் புரிஞ்சல அவளுக்கு சாதாரண புரட்டி பார்க்க போய் புரியுதா விளக்கம்? அவளுக்கு நேரம் வரணும்ல. நம்ம சாமி கொடுக்க சொல்லிடுச்சு. ஆமா. நம்மளோட தாப்பை கொடுக்க சொல்லிட்டா. இவ்வளவு போய் தாய் கொடுத்து தாப்பை கொடுக்க சொல்லிட்டா. அதை பண்ண எடுத்து சொல்லிட்டா நல்ல முடித்தான்னு சொல்லியிருக்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இது விளக்குங்க அவளுக்கு நேரம் இல்ல. அப்புறம் புரியுதா? பொருத்தம் வரலன்னு சொல்லுவாங்க. புரியல இல்லைங்க. இதை பார்க்க முடியும். மக்களை பத்தில பயப்பட வேணா. வேற மாதிரி பதவிகளை இலக்கத்திற்கு உறுதிப்படுத்த வாக்களிக்கல தெரிஞ்சு வாக்கலங்க. அந்த ஏட்டக்கப்புறம் பார்க்க முடிவு என்னோட பிள்ளை வாக்கலாக்கும் குடும்ப கணக்குங்க. இந்த ஆயு மாம கொட்டமலை செம்மணி பார்க்க முடிவு எல்லாம் நிக்கலங்க. அந்த வாரி கடைக்கு மேல அறிவிடா கடைக்கு மேல காயம் வாக்கலாக்கும் பார்க்க முடிவு வழக்கம் இருந்து அங்கிருந்து வளர்ப்பாரு புலிவேட்ட வழக்கம். நான் உறுதி பார்த்து குடிப்பேன். விளக்கத்துல பக்கம் நிற்பேன், பாவடி நிற்பேன். எஞ்சுக்கு நிற்கிற வாக்கலாக்கும் இடக்காத்து அடிக்கிறீங்க. எப்போதும் வலது இடத்துல உறுதிப்படுத்த மேதல உட்காருண்டா உறுதிப்படுத்துறீங்க. எதுக்கு தயங்கம் அள்ளி கூட வாக்குதலும் கூச்சலுக்கு பேர் வச்சு தரீங்க. நெஞ்சில குடி தரண்டான்னு வாக்கு. ஆமா. எனக்கு பெரும்பாலும் முழுகி இந்த அம்மாவுடைய இடத்த வாங்கி எனக்கு கொடுக்கணும். கூடிகளோ தெரிஞ்சுக்கலாம். தரமாட்டேன்னு சொல்லி கட்சியில் இருக்காளே. அட தெரிஞ்சுக்கலாம் போடா. இருக்கா இல்ல அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் போ. வழக்கம் புரியுதா புரியல? எத்தனை பெரிய பணக்காரன் கூட புட்டலா போயிருக்கேன். உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியுதுதான். இது அந்திக்கிற மாதிரி இருக்கு. தள்ளிச்சு இல்ல கல்ல விட்டு எரியும். கல்ல விட்டாங்க. இங்க எந்த எல்லாம் தான் புரியுதா? சாமி அழைச்சு கொண்டு போன காட்டுப்பையில கிடா வெட்டுறதுக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டு இப்ப போறதா எப்படி விடலாம்? ஆனா மண்ட கடவுள் பணங்காசோட திமுற ஆட்டம். நான் சொல்ல வழக்கம் புரியுங்க. நீ பாரு தெரிஞ்சுக்க போட நம்ம நீடிக்குதான் நீக்கலாம். அப்புறம் பாதுல வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் போ. என்னப்பா பையனுக்கு எப்படி இருக்கு வரணும் பார்த்து வரும். அந்நிய பொண்ணு அன்னிதான் அந்நியம் தான், சொந்தம் கிடையாது. மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது